ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம அடினியம் பிளான்ட்டில் வந்து நம்ம கலராக பூ வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அது ஒன்றோ ரெண்டோ தான் பூக்கும். நம்மளுக்கு அது வந்து நிறைய பூ பூக்கணும், கொத்து கொத்தாக பூக்கணும், அந்த அந்த அழகை சேர்த்து வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிளான்ட்டை வந்து பெருசாக க்ரோ பண்ண விடும்போது அதில் 1, 2 பிரான்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு பூ இல்லை 2 பூவோ இது மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதையே இந்த பிளான்ட்டை வந்து நம்ம ஹார்ட் ப்ரூன் பண்ணணும். இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் சீசன் இந்த டைமு. ஸோ நல்லா வெயிலில் படுற டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹார்ட் ப்ரூன் பண்ணி விட்டுறணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் இந்த பிளான்ட் வந்து ஒரு 2 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து ரொம்ப நீட்டமாக இருக்கும் போது அதை விட்டுறணும். ஸோ இதோட கிராஃப்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கிராஃப்ட் போர்ஷன்லேருந்து ஒரு 1/2 ஃபீட் அப்படி விட்டுட்டு இந்த இடம் ரெண்டும் ஈக்குவல் சைஸில் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்களா, இதை நம்ம ரெண்டும் ஈக்குவல் ஹைட்டில் நம்ம கட் பண்ணியாச்சு. ப்ளஸ் அந்த கார்னரில் எந்த ஒரு இன்ஃபெக்டும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம சாஃபும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ சாஃப் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு அதை வந்துட்டு நல்லா வெயிலில் கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு பிளான்ட்டை ஒரு 15 to 20 டேஸ் நம்ம வெயிட் பண்ணினோம்னா நம்மளுக்கு அதுக்கான பெஸ்ட் ரிசல்ட் வரும். அதோட பெஸ்ட் ரிசல்ட்டையும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். மழை பெஞ்ச சமயத்தில் இந்த இடத்துல ராட் ஆக்கி நம்ம ஹார்ட் ப்ரூன் பண்ணி வச்சதாக சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பாருங்கள் 4 ஸ்ப்ரவுட்டாக இருந்தது. அந்த 4 ஸ்ப்ரவுட்லேயுமே அழகாக வளர்ந்து வந்து இப்போ ஒரு ஸ்ப்ரவுட்டில் மட்டும் பாருங்களேன் ஒரு முட்டே வந்துருச்சு. ஸோ இது அட் அ டைம் 4த்துலேயும் வந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு ஈக்குவலாகவும் நான் இதையும் கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணிவிட்டு ரெண்டும் ஈக்குவல் சைஸில் வரும்போது தான் நம்ம அந்த பூ பூக்கும் போது பார்க்குற அழகே தனியாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டில் பாருங்களேன், இப்போ இந்த மொட்டு பூ பூத்து வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் ஹைட்டில் இருக்கும். இப்போ இதை நம்ம பஞ்சாக பார்க்கும்போதும் ரொம்ப பெரிய பிளான்ட்டாகவும் தெரியும், அழகாகவும் பூத்திருக்கும். தேங்க்யூ. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.